12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அயன சயன போஜனஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு லக்ஸுரி, ஒரு கம்ஃபர்ட்டு. நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, குறிப்பாக அது ஒரு உல்லாசமாக லக்ஸுரியாக இருக்கும் பொழுது அதில் என்ன பெஸ்ட் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே பூரணமாக நடக்கும். அது வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும். ஆனால் இதே சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இன்னும் வெகு சீக்கிரத்தில் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு மலர்ச்சியாகவும் ஒரு சுபபலமாகவும் தான் கண்டிப்பாக ஏற்படும். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, இதில் ஒரு ஆரம்பத்தில் ஒரு செலவு போல் தோன்றக்கூடிய விஷயங்கள் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டபுள் மடங்கு லாபமாக, ரிட்டர்ன்ஸாக, ப்ராஃபிட்டாக வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு. அது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு சொல்லடையாவே சொல்வதை கேட்டிருக்கிறோம். கோச்சாரத்தில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 26 நாட்கள், அதாவது ஒரு மாத காலம்னு எடுத்துக்கலாம், சுக்கிரன் என்ற கிரகம் சொந்த வீட்டில் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருக்க போகிறது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்ஃபர்ட்டு, ஒரு லக்ஸுரி, காதல், காமம், நாம் நினைத்த விஷயங்களை அடையக்கூடியது, அதாவது சுகபோகங்கள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே ஆதிபத்திய கிரகம் சுக்கிரன், சொந்த வீட்டில் ஆட்சி. இந்த சுக்கிரனை சாட்டர்ன் அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் தனது 3வது பார்வையால் பார்க்க போகிறார். இதுல என்னன்னா, சுக்கிரன் சனி இந்த 2 கிரகங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யோகாதிபதிகளாக வரக்கூடிய நபர்கள். இந்த 2 கிரகமுமே பொருளணிக்கு ஒரு மாதிரியும் அருளணிக்கு வேற மாதிரியும் செயல்படுவார்கள். அப்போ பொருளணி ராசி லக்னங்களுக்கு இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். பார்வையினால் சுக்கிரனை சனி தூண்ட போகிறார். நிறைய விஷயங்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இந்த சுக்கிரன் இளமை மாறாத தோற்றம், ஒரு வயதான நபராக இருந்தா கூட பார்த்தா ஒரு ஸ்டைலாக, ஒரு லுக்காக, ஒரு ட்ரெண்டிங்காக, ஒரு ஹாட்ஸ்பாட்டாக, ஒரு வைரலாக, அதுலேயுமே இந்த மீடியா, ஆர்ட்ஸு, வித்தைகள், இசை, மியூசிக்கு, நடனம், இந்த மாதிரி மாடலிங்னு இப்போ வரக்கூடிய நபர்களை சொல்லலாம். இந்த இன்ஸ்டாவில் வீடியோஸ் போடுறது, ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு ஈர்ப்பை, ஒரு அட்ராக்ஷனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இது எல்லாருக்கும் சுண்டி இழுக்குமான்னா ஒரு சிலவங்களுக்கு இருக்கவும் செய்வார். ஏன்னா அருளணி லக்னம் ராசிகளுக்கு இந்த சுக்கிரன் சில நேரத்தில் அவயோகங்களையும் கொடுப்பார். நிறைய பேருக்கு, அதாவது நாங்கள் ஏற்கனவே கெட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். சில பேரை கொடுத்து கெடுப்பதற்கும் சில பேரை கெடுத்து கொடுப்பதற்கும் சுக்கிரன் தயாராக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார்? அதாவது இது ஒரு ஷார்ட் பீரியடாக இருந்தாலும், நாங்கள் ஒரு சின்ன டூர் தான் சார் போயிட்டு வந்தோம், அந்த மெமரிஸ் எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கிறது. நான் ஒரு நபரை சந்தித்தேன், அதில் ஏற்பட்ட அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் வெகு நாட்களுக்கு எனக்கு தீனி போடு கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பரீட்சையைத்தான் எழுதினேன், நான் பாஸ் ஆன பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது, என் லைஃபில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது அப்படின்னு நாம் சொல்றோம் அல்லவா. அதை போல் இந்த ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பீரியட். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேர்னிங் பாயிண்ட் நம்மை ஒரு உச்சத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லும். இதில் யார் எங்கே கவனமாக இருக்கணும், யார்
பணத்தை அள்ள போகிறார்கள், வெற்றியை அள்ள போகிறார்கள், வசதியை அள்ள போகிறார்கள். மிதுன ராசிக்கு இந்த பலன்களை சொல்வதற்குத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, மிதுனத்தை பொறுத்தவரை இங்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன் அவர் தான் இங்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அயன சயன போஜனஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு லக்ஸுரி, ஒரு கம்ஃபர்ட்டு. நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, குறிப்பாக அது ஒரு உல்லாசமாக லக்ஸுரியாக இருக்கும் பொழுது அதில் என்ன பெஸ்ட் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே பூரணமாக நடக்கும். அது வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும். மிதுனத்துக்கு சுக்கிரன் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் மெயினாக குழந்தைகளை குறிகாட்டுகிறார். இந்த குழந்தைகளுக்கு உண்டான விஷயத்தில் அவர்கள் எந்தெந்த வயதை அனுசரித்து எந்த ஏரியாவில் செட்டில் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, மெயினா சுக்கிரன் 12ஆம் வீட்டில் முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம். இந்த 3, 12ங்கிறது வெளிநாடு தான். ஏன்னா 3ங்கிறது நாம் வீட்டை விட்டு வெளியே போவது, 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டில் செட்டில் ஆவது. அது ஜாபாக இருந்தாலும் சரி, பயணமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி. பிறகு சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வருமானம். பிறகு சுக்கிரன் அங்கு செவ்வாயுடைய நட்சத்திரம். அது இங்க 11ஆம் இடம் லாபத்தை குறிகாட்டுகிறது. அப்போ லாபம் இதனை யார் தூண்டி விடுவா அப்படின்னா, உங்களுடைய அப்பா மெயினா தூண்டி விடுவார். ஏன் அப்படின்னா, இங்கு சாட்டான்கிறவர் உங்களுடைய அப்பாவை குறிகாட்டுகிறார், சுக்கிரன் உங்க குழந்தையை குறிகாட்டுகிறார். இது கொஞ்சம் ஓரளவுக்கு மேலோட்டமா பார்த்தா செலவு அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பண்றதுங்கிறது எல்லாமே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுலேயுமே என்னென்ன மெயினா பார்த்தோம் அப்படின்னா, உங்க குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, பார்க்கக்கூடிய கிரகம் சாட்டர்ன் அப்படிங்கிறதுனால் இதனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட். இன்னைக்கு செலவு பண்ணினேன் நாளைக்கு அது வேஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாமல் ஒரு தொலைதூர பார்வையுடன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பெனிஃபிட்டையும் இந்த சுக்கிரன் ஆட்சி, சனி பார்வை அப்படிங்கிறவர் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இது நாள் வரை நான் வெளிநாட்டு வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கல்வியாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டு வரனாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பூரணமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால அந்த ஆங்கிளில் நீங்கள் இதெல்லாம் பூரணமாக பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் இதில் ஃபஸ்ட்டு மிதுனத்துக்கு கிடைக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். இதில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கலாம், இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கலாம். இது காலகட்டங்களில் கொஞ்சம் ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயங்களையும் உங்களுடைய பாதங்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக இரவு நேரத்தில் தூங்கும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், உங்களுடைய ஜாப் சம்பந்தப்பட்ட, பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பாக நீங்கள் ஏதாவது கொஞ்சம் செலவுகள் செய்தாலும் அதனை ஒரு செலவாகவோ இல்லைன்னா அதனை ஒரு லாஸாகவோ எடுத்துக்கொள்ளாமல் அதனை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்கள் யோசித்து கொண்டுதான் இருப்பீர்கள். ஆனால் இதே சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இன்னும் வெகு சீக்கிரத்துல அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு மலர்ச்சியாகவும் ஒரு சுபபலமாகவும் தான் கண்டிப்பாக ஏற்படும். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இதுல ஒரு ஆரம்பத்தில் ஒரு செலவு போல் தோன்றக்கூடிய விஷயங்கள் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டபுள் மடங்கு லாபமாக, ரிட்டர்ன்ஸாக, ப்ராஃபிட்டாக வரும் எல்லா விஷயங்களிலும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை மிதுன ராசிக்காரர்கள் பூரணமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய மைண்டில் நிறைய வித்தியாசமான பாசிட்டிவான திங்கிங்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு இரவு நேரத்துல தான் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். ஏன்னா இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்தில் தான் ஆட்சி பெறுகிறார். நிறைய பேர் இந்த இரவு நேரம் தூங்குவதற்கு முன் மெடிடேஷன், யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்ல
ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உணர முடியும். மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான நல்ல நேர்மையான நியாயமான கம்மியான வட்டியில் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உங்களுக்கு இது கம்ஃபர்ட். உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் உங்களுடைய லக்ஸுரிக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் அவர்களுடைய கேரியருக்கும் சுப நிகழ்வுகளுக்கும் நீங்கள் செய்யக்கூடியது செலவல்ல, இன்வெஸ்ட்மெண்ட். அதனுடைய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பல விதங்களில் கண்டிப்பாக வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. சார் எல்லாமே நன்றாக இருந்தது, டக்குன்னு முடிஞ்சிருச்சே அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாக போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருட்சக யோகம் என்ற அமைப்பில் வருகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.